பொட்டானிக்கல் கார்டனில் 30 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். ஊட்டியில் வந்து இப்போ பப்ளிக் டாய்லெட்டு எதுவுமே இல்லை. டூரிஸ்ட் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. பாத்ரூம் இல்லாத ஒரு டிக்கெட் உள்ளே போகிறதுனா 100 ருபீஸ் வாங்குறாங்க. அதனால் பப்ளிக்கில் எங்கேயுமே டாய்லெட் இல்லை. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 45 வருஷமாக இங்கே மக்காச்சோளம் மாங்காய் எல்லாம் போட்டு கடை வச்சுருக்கேன். இங்கே டாய்லெட் ரொம்ப பிரச்சனை. பாத்ரூம்து வர டூரிஸ்ட்டுங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். வரவங்க அங்கங்கே அலையிறாங்க. அங்கே ஒரே ஒரு டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டு எப்போ பார்த்தாலும் தண்ணி இல்லைன்னு மூடியே வச்சுருக்காங்க. அப்படியே திறந்து வச்சாலும் ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப கலீஜாகவும் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் உடனடியாக ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும். இந்த டூரிஸ்ட் ஏரியாவில் இங்கே கார்டன் முன்னாடி பெரிய லெட்டின் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. இந்த மாசமா இருக்கிறவங்க குழந்தை குட்டி இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்ரூம் இல்லைன்னு. எங்கேயுமே பாத்ரூம் இல்லைங்க. 2 பாத்ரூமும் ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்குதுன்ட்டுன்னு ஜனங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. குழந்தை குட்டிங்கெல்லாம் நரோட்டில எல்லாம் நின்று கஷ்டப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உதகை சட்டமன்ற தொகுதியில் அதுவும் நகர பகுதியில் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம். இந்த இடத்துல இங்கே இந்த டாய்லெட் வசதி சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கே டாய்லெட் வசதின்ற பேரில் பல இடங்களில் கட்டி அதை இன்னும் திறக்காமலே வச்சுருக்காங்க. அது திறந்தும் பயன்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு சுத்தமாகவும் இல்லை, சுகாதாரமும் இல்லாத நிலையில தான் இருக்குது. இப்படி இருந்தால் இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு எப்படிப்பட்ட இங்கே ஒரு தூய்மையான ஒரு நீலகிரின்னு சொல்கிறாங்க, க்ளீன் நீலகிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறான விஷயங்கள் கூட இங்கே பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. இதை நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு மறுபடியும் எல்லா இடத்துலையும் உள்ள இந்த டாய்லெட் எல்லாத்தையும் திறந்து சுத்தப்படுத்தி எல்லோரும் பயன்படுத்தும் விதத்தில் கொண்டு வரணும். இதை நகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்சியராக இருந்தாலும் சரி, இவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் இதை நகர்த்தி கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நான் சாலை வியாபாரம் கார்டனில் கடை வச்சுருக்கேன். இங்கே டாய்லெட் பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா இங்கே வர டூரிஸ்ட்டும் சரி, வர குழந்தைங்களுக்கும் சரி, பப்ளிக்கும் சரி, இங்கே வியாபாரிங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் மோஸ்ட்லி லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாத்ரூம் வந்து மூடியே தான் கிடக்குது, திறந்தே கிடக்கல. கேட்டால் என்னன்றாங்க, தண்ணி இல்லைன்றாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீடுலாம் ரொம்ப தூரமாக இருக்குது. டூரிஸ்ட்டுங்களுக்கு நாங்கள் பாத்ரூம் சொல்ல எங்களால் ஒன்றுமே முடியறதில்ல. இருக்கிறது வந்து கார்டன் கூட தான் பாத்ரூம் இருக்குது, அதுவும் அலோட் கிடையாது. இந்த பாத்ரூம் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் திறந்து விடுங்க, தண்ணி விடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.